ரயில்வே பொறுத்தமட்டில் 2 முக்கியமான அப்டேட் செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தட்கல் ரிசர்வேஷன் வர ஜூலை 1ஆம் தேதி முதல் தட்கல் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் எண் தேவை அப்படின்னும், அதே இது ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து தட்கல் ரிசர்வேஷன் பண்ணுறவங்க அது ஆன்லைனில் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, மொபைலில் பண்ணாலும் சரி, அல்லது நீங்களே வீட்டில் சிஸ்டத்தில் லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஆதார் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு தட்கல் டிக்கெட் ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதும். இது எதற்காக அப்படின்னா, சமீப காலமாக இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஜரி ஃப்ராடு நடக்குது அப்படிங்கிறனாலையும் கிட்டத்தட்ட ரயில்வே சமீபத்தில் 2.5 லட்சம் போலி அக்கௌண்ட்டுகளை ஐஆர்சிடிசி அந்த தளத்துலேருந்து நீக்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரி பயணிகளுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆதார் எனேபிள்டு ஓடிபியை கட்டாயப்படுத்துகிறாங்க. ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஓடிபி மஸ்ட்டு அப்படிங்கிறதும். அதே சமயத்தில் ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டரில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, அங்கேயும் நீங்கள் ஆதார் எனேபிள்டு அந்த மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஓடிபி வந்தால் தான் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதான் தட்கல் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் ரயில்வேயோட அப்டேட்டு.